எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை சேவிக்கும் போது கர்த்தராலே அதன் பலனை பெறுகிறோம். கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்யும் போது அதன் பலனை கர்த்தராலே பெறுகிறோம். கர்த்தருக்கு என்று சொல்லி நாம் நம்முடையதை கொடுக்கும் போது கர்த்தர் அதற்கான பலனை கர்த்தராலே நாம் பெறுகிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஒரு பழைய பாடல் உண்டு. கிறிஸ்துவுக்காய் இழந்தவன் எவனும் தரித்திரர் ஆனதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்டோன் நஷ்டப்பட்டதும் இல்லை. நான் இளம் காலத்தில் ஊழியத்துக்கு வந்தபோது என்னுடைய தகப்பனாருடைய தாயார் என்னை பார்த்து கேட்பா, மகனே, நீ ஊழியம் ஊழியம் என்று சொல்லி ஓடி திரிகிறாய், உன்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கும். உன்னுடைய எதிர்காலத்தில் நீ ஒரு திருமணமாக வேண்டும், நீ பிள்ளைகளை பெற வேண்டும், உன்னுடைய எதிர்காலத்தில் நீ என்ன மாதிரி வாழப்போகிறாய், இந்த ஊழியத்தில் உனக்கு ஒன்றும் கிடைப்பதே இல்லை. அந்த நாட்களில் ஊழியத்துக்கு வந்தால் சில வேளைகளில் பசியும் பட்டினியும் தான் வாழ்க்கை. ஒரு நேரம் சாப்பிட்டால் அடுத்த நேரம் என்னதென்றே தெரியாது. ஒரு நாளைக்கு சாப்பிட்டால் அடுத்த நாளைக்கு என்னென்றே தெரியாது. காலில் செருப்பு இல்லை, முடிவெட்ட பணம் இல்லை, போட்டால் மறுஷேட்டுக்கு வழி இல்லை, கால்நடையோ நடை, இருப்பதை இழந்து போகிற நிலைமையே தவிர யாரும் பார்த்து இறங்குவாரும் இல்லை, உதவி செய்வாரும் இல்லை. அப்படிப்பட்ட காலத்துல என்னுடைய தகப்பனுடைய தாய் என்னை நேசித்ததினால, என் மேல வைத்த அன்பினால, மகனே, ஊழியம் செய்யத்தான் வேண்டும், ஆனால் ஏதாவது ஒரு வேலையை பாரு, நீ சம்பாதிக்க வேண்டும், உனக்கென்று ஒரு எதிர்காலம் உண்டு என்று என்னுடைய தாயார் எல்லாம் அடிக்கடி என்னை சொல்லுவது. அந்த வார்த்தையை கேட்கிற நேரம் நான் அதிகமாக சிந்தித்ததும் உண்டு, சில வேளைகளில் அதரியம் அடைந்ததும் உண்டு. ஆனால் ஒரு வேத வார்த்தையை நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாய் கண்டுகொண்டேன். சங்கீத புஸ்தகம் 37வது அதிகாரம் 25வது வசனம். சங்கீதக்காரனாகிய தாவீது என்ற தேவ மனிதன் சொல்லுகிறான், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததையும் நான் கண்டதில்லை என்று சொல்கிறான். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் ஆகிவிட்டேன். ஆம், நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வருகிற காலம் கிட்டத்தட்ட 10-9 ஆண்டு காலங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது ஆண்டவராகிய தேவனை நான் பின்பற்ற சென்று 34 ஆண்டுகளாகிவிட்டது. நானும் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் ஆகிறேன். ஒரே ஒரு காரியத்தை நானும் சொல்ல முடியும், தேவனை பின்பற்றின எவனும் கைவிடப்பட்டதில்லை, கர்த்தருக்கு ஊழியம் செய்த ஒருவனும் நடுத்தருவில் நின்றதில்லை, கர்த்தருக்கென்று கொடுத்தவன் ஒரு நாளும் தரித்திரரானதில்லை. நாங்கள் சொல்வோம், கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் இழந்து விடுகிறோம், ஆனால் அது இழப்பல்ல, அது விதைப்பு. கிறிஸ்துவுக்காக நாம் இழந்து விடுகிற ஒன்றும் இழப்பல்ல. அந்த நாட்களில் தமிழீழ விடுதலை புலியினர்களாய் போராடி கொண்டிருந்தவர்கள் மரிக்கும் போது அந்நாட்களில் இந்த தலைவர் சொல்லுவாராம், அவர்கள் விதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. அவர்கள் நிலத்திலே புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தை எழுதப்பட்டதை நான் என் கண்களுக்கூடாக பார்த்திருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த மண்ணுக்காக போராடினவர்கள் போர் வீரர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்குமா இருந்தால், விண்ணுக்காக போராடுகிற எனக்கு, கிறிஸ்துவாகிய தலைவனை பின்பற்றின எனக்கு இன்றைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்காக இழந்தவன் எவனும் தரித்திரரானதில்லை. நானும் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதானேன். தேவனுக்காக வாழ்ந்தவன், தேவனுக்காக மரித்தவன், தேவனுக்காக இந்த உலகத்தில் நின்றவன் எவனும் தரித்திரர் ஆவதில்லை. ஆம், என கருமையானவர்களே, தேவன் உங்களையும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கிறவர். பெற்றோரே, நீங்கள் கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை, கர்த்தருக்காக ஓடுகிற ஓட்டங்கள், உங்கள் சந்ததியை தேவன் கைவிடுகிறதில்லை. நீங்கள் கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது வீணாக்கப்படுவதில்லை. அது அங்கே விதைக்கப்பட்டது, அதன் பலனை பெறுவீர்கள். கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிற தெய்வ ஊழியர்களே, இந்த உலகத்துக்காக, உலகத்திலே நீங்கள் கிறிஸ்துவுக்காக அடைகிற நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள் அது வீணாக போவதில்லை. கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக கஷ்டப்பட்டோன் நஷ்டப்பட்டதில்லை.
உறக்கம் தெளிவோம், உற்சாகம் அடைவோம். உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவரை பின்பற்றுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற தகப்பனே, கிறிஸ்தவ வாழ்க்கை நம்பிக்கையற்றவர்களாய், ஊழியத்தில் நம்பிக்கையற்றவர்களாய், சோர்ந்து போனவர்களாய், தளர்ந்து போனவர்களாய் யார் இருக்கிறார்களோ இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் உற்சாகம் அடையட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதி. கிறிஸ்துவுக்காக யார் யார் தங்களை நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணி இழப்புகளை சந்திக்கிறார்களோ அதன் விளைவை அவர்களும் அவர்கள் சந்ததியும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமென. கருமையானவர்களே, கிறிஸ்துவுக்காக நீங்கள் இழப்பது இழப்பல்ல, அது விதைப்பு. அதை பன்மடங்காய் பெறுவீர்கள். God bless you.